Taste the Daily. திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் பகுதியில் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் சட்டமன்ற எதிர்க்கட்சி கொறடாவும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி தலைமையில் அதிமுகவில் இணைந்தனர். உடுமலையில் உள்ள திருப்பூர் கிழக்கு மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான மகேந்திரன் முன்னிலையில் சர்க்கார் கண்ணாடிப்புத்தூரைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் அக்கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட பேருந்து கட்டணத்தை திரும்பப் பெற வேண்டும் என்றும் இல்லையென்றால் மக்களை திரட்டி அதிமுக தொடர் போராட்டத்தில் ஈடுபடும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பென்சில் புயல் பாதிப்பில் இருந்து புதுச்சேரி மக்கள் இன்னும் மீளாத நிலையில் பேருந்து கட்டணத்தை உயர்த்தி இருப்பது கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்தார். இதில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இதில் இருக்கிற உண்மை நிலையை உணர்ந்து இந்த பேருந்து கட்டண உயர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். இல்லைன்னா கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுடைய அனுமதியை பெற்று மாநிலம் தழுவிய அளவில் உயர்த்தப்பட்ட பேருந்து கட்டண உயர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி மிகப்பெரிய போராட்டங்களை அதிமுக முன்னெடுக்கும். சென்னை தண்டையார்பேட்டை மெட்ரோ ரயில் நிலைய சுரங்கப்பாதையில் கோளாறு ஏற்பட்டதால் மெட்ரோ ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. தண்டையார்பேட்டை மெட்ரோ ரயில் நிலையத்தில் இருந்து புதுவண்ணாரப்பேட்டை செல்லும் சுரங்கப்பாதை இடையே ஒரு வழித்தடத்தில் கோளாறு ஏற்பட்டதால் அந்த வழித்தடத்தில் மெட்ரோ ரயில் சேவை நிறுத்தி வைக்கப்பட்டது. காலை 5:30 மணி முதல் இரவு 11 மணி வரை விம்கோ நகர், கோயம்பேடு மற்றும் விமான நிலையம் வரை மெட்ரோ ரயில் இயங்கி வரும் நிலையில் கோளாறால் வண்ணாரப்பேட்டை, தண்டையார்பேட்டை, மண்ணடி போன்ற மெட்ரோ ரயில் நிலையங்களில் 15 நிமிடங்களுக்கு மேல் ரயில்கள் தாமதமானதால் மெட்ரோ ரயில் பயணிகள் பெரும் அவதிக்கு உள்ளாகினர். இந்த பழுது காரணமாக 18 நிமிட இடைவேளையில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் காலை 9 மணி அளவில் மெட்ரோ ரயில் சேவை சீரானது.